إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا صلى الله عليه وسلم ويا باعد الخير أقبل ويا باعد الشر أقصد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, புனிதம் நிறைந்த மாதம், நன்மைகளை அதிகம் பெற்றுத்தரக்கூடிய மாதம், பாவங்களை விட்டு நீங்கி நன்மை செய்யக்கூடிய மாதம், தான தர்மங்கள் அதிகமாக வழங்கக்கூடிய மாதம், ஒன்றுக்கு பல 100 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாரி வழங்கக்கூடிய மாதம், சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகின் வாயில்கள் அடைக்கப்பட்டு சுவனம் அலங்கரிக்கப்பட்டு ஷைத்தானுக்கு விலங்கிடப்பட்டு 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் அதிகமான அருள் வளம் நிறைந்த மாதத்தை அடைந்து அதிகமான அமல் செய்யக்கூடிய வாய்ப்பினை மீண்டும் ஒரு முறை வழங்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே புகலிடங்களும் என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ரமதானில் அதிகமாக அமல் செய்வோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை எல்லாம் ஆரம்ப நேரத்திலேயே ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் சூரத்தில் பக்கராவிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ரமதான்ல இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், 30 நாளும் கேட்போம். ரமதான் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒவ்வொருவரும் பயான் செய்யக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆர்வமாக இந்த வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். ஆகையால் இந்த வசனம் சில நபர்களுக்கு மனப்பாடமாக கூட இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டிருந்தது போன்றுதான் உங்கள் மீதும் அந்த நோன்பு நான் விதியாக்கி இருக்கிறேன். ஆகையால் அந்த நோன்பை நீங்கள் நோருங்கள். அதன் மூலம் நீங்கள் படிப்பினை பெற்ற மக்களாக, பயபக்தியுடைய மக்களாக, தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ரமலான் மாதம்
ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு சில மக்களுக்கு சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கத்தான் வேண்டும். நாமாவது ரமலான் ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சந்தோஷத்தை அடைகிறோம். நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் 6 மாத காலத்திற்கு முன்பாகவே இந்த ரமலானை எதிர்பார்த்த மக்களாக இருப்பதாக நாம் செய்திகளிலே பார்க்கின்ற கண்ணியத்துக்குரியவர்களை. ஏனென்று சொன்னால் அந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளுக்கு கணக்கே கிடையாது என்று அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற மாதங்களிலே மற்ற நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணப்பட்ட சில கூலிகளை வழங்கினாலும் கூட புனிதமிக்க இந்த ரமலானிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை வாரி வாரி தருவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மா மெம்பரிலே ஏறுகின்றார்கள். முதல் படியிலே ஏறும் பொழுது ஆமீன் சொல்லுகின்றார்கள். இரண்டாவது படியிலும் ஆமீன், மூன்றாவது படியிலும் ஆமீன் சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கியதும் ஒன்று கூட விடாமல் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சத்திய சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நிலைமைக்கு மாறாக புதிதாக ஒன்றை நீங்கள் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது சொன்னீர்களே, ஏன் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், நான் முதல் படியிலே ஏறும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்து, யார் இந்த ரமலானை அடைந்து நோன்பு நோக்கவில்லையோ, யார் இந்த ரமலானை அடைந்தும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் கூறினேன் என்று சொல்லுகின்றார்கள் ரஹ்மத்துல் ஆலமீனாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இது என்ன ஒரு சங்கடமான விஷயம் கேட்டோம்னா, இந்த உம்மத்துக்கள் மீது அந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுப்ஹானல்லாஹ் அளவிலா ஒரு பிரியம் இருந்தது. இந்த உம்மத்துக்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக அதிகமான பிரியம் இருந்தது. நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் கூட அந்த சங்கடத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு சான்றை சொல்லுகின்றேன். நீங்கள் ஒழு செய்து விட்டு ஓடி வராதீங்க, நடந்தே வாங்க. இமாம் எதுல நிக்கிறாரோ அதுல போய் நீங்க சேர்ந்துக்கிறீங்க, விடுபட்டதை பின்னாடி நீங்க தொழுவுங்க சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் மீது அல்லாஹ் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னோம்னா, இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை என்பதை கவனித்தீர்களா? ஏன் நண்பர்களே, ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த ரமலானை அடைந்தும் கூட எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கவில்லை. ரமலானை அடைந்தும் கூட நோன்பு நோக்காத இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை நபர்கள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கை செய்தக்கூடிய விஷயம் அன்பானவர்களை நினைச்சு பாருங்க. மனம் அப்படியே சங்கடப்படுகிறது. சொல்லுகின்றோம், ரமலானுடைய மாதம், அல்லாஹ்வுக்கு நீங்க நோன்பு பிடிங்க. அல்லாஹ் நோன்பை நமக்கு இஸ்லாத்துல ஒரு கடமையா ஆக்கியிருக்கிறான், அது நம்மீது கடமையாக்கப்பட்டது, அதை பிடிங்க என்று சொல்லும் பொழுது எனக்கு உடல்நிலை சரியில்லை பாய், எவ்வளவு காரணங்கள் அன்பானவர்களே. எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி கூசாமல் பேசக்கூடியவர்கள், பப்ளிக்காக ரோட்டிலே நின்று டீ அருந்தக்கூடியவர்கள், புகைப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கை செய்தம் பாருங்க. டைரக்டா தெரியுதா? அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்களா இல்லையா பாருங்க. சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் நோன்பையும் தொழுகையும் விடக்கூடிய எத்தனை நபர்கள் சில காரணங்களை நம்மிடத்துல சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா என்று கேட்டோம்னா, அல்லாஹ் தெரியும்பா, நீங்க போங்கப்பா என்று நாங்க சர்வ சாதாரண மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இரண்டாவதாக சொன்னார்கள், யார் தாயையும் தந்தையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய பொருளாலும் உடையாலும் உதவி செய்யவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் ஆமீன் கூறினேன் என்று சொன்னார்கள். இதுலயும் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு பரவாயில்லை. பாப்பா அம்மாவை கவனிக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்றோம்னா கவனிக்கிறோம். காக்கா கவனிக்கலாம் கூட தம்பியாக கவனிச்சிடறான், சரியா? ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, யார் என்னுடைய பெயர் கேட்டு
என் மீது செலவாத்து கூறவில்லையோ அவன் மீதும் அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னா, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை கேட்டும் எத்தனை பேர் செலவாத்து சொல்றேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்க, சரியா? ரசூலுல்லாஹ் என்று சொன்னாலும் சொல்லுங்க. உங்க வாய்க்குள்ள சொல்லிக்கிறங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அது அந்த செலவாத்து நீண்டது. நம்ம அத்தஹியாத்துல ஓதுறது அவ்வளோத்தையும் ஓதனண்டு இல்லை. ஏன்னா அடிக்கடி ரசூலுல்லாஹ் பத்தி நினைவுபடுத்தும் போது அத்தனையும் ஓதிக்கிட்டே இருக்க முடியாது உங்களால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த துவாவை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த ரமலானுடைய மாதம் மிகவும் பொக்கிஷமான மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எல்லா மாசத்தையும் போல அது ஒரு மாசம் பாய். இதில் என்ன பாய் என்று நாம் கடுகளோ கூட நினைத்து விடக் கூடாது என அருமை சகோதரர்களே, தாய்மார்களே. ஏன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு அருள் வளங்களை இந்த மாதத்திலே வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு தெரியறது இல்லைங்க, நமக்கு இதனுடைய அருள் தெரியதில்லை. அட நேத்து போன மாசம் சொன்ன சுப்ஹானல்லாஹ்க்கும் இன்னைக்கு சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ்க்கும் வித்தியாசம் இருக்குது. வாயில சுப்ஹானல்லாஹ் நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா அதற்கு வித்தியாசத்தை ரப்பு அறிந்தவனாக இருக்கிறான். போன மாசம் கொடுத்த 1000 ரூபாய்க்கும் இந்த மாசம் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வளவு நாடுகின்றானோ ஒன்றுக்கு 700 மடங்கு இல்லை இல்லை, அதை விடவும் பன்மடங்கு. 1400 இருக்கலாம், இல்ல 2800 இருக்கலாம், கணக்கே சொல்ல முடியாது. நம்முடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் பண்றான், கணக்கு அவன் எழுதுறான். ஏன்? இந்த மாதம் அவ்வளவு புனிதமிக்க மாதம். இந்த மாதத்தினுடைய நோன்பை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது கூட ஆதமுடைய மகனுடைய செயல்கள் எல்லாம் அவனுக்குரியது, நோன்பு எனக்குரியதுன்றான். ஏன்? எல்லாம் அவனுக்குரியதுதான். தொழுகை ஜும்மாக்கு வந்திருக்கோம் யாருக்காக? ரப்ப வணங்கத்தானே வந்திருக்கிறோம். குர்ஆன் ஓதுறோம் அல்லாஹ்வுக்காக தான். நோன்பு பிடிக்கிறோம் அல்லாஹ்வுக்காகத்தான். மற்ற இன்ன பிற காரியங்கள் அமல்கள் செய்ய ரப்புக்கு தானே. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரத்யேகமாக நோன்பை மாத்திரம் குறித்து சொல்லணும். என்ன காரணம்? அட 4 சோத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம், யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் ரப்பு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்கிற உள்ளச்சம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான். தண்ணியை குடிய கூட பொண்டாட்டியை தொடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறானா இல்லையாங்க? அப்ப அல்லாஹ் சொல்றான், நோன்பு எனக்குரியது, அதுக்கு கூலி நானே கொடுக்கிறேன்றான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அவ்வளவு புனிதமிக்க மாதம் இந்த மாதம். அதனாலதான் என்ன பண்ணாங்க அந்த மக்கள் எல்லாம், இந்த செலவுகள் எல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே நோன்பு எப்போ வரும், ரமலான் எப்போ வரும், ரமலான் எப்போ வரும், ஏன் அதிகமான அமல்களை செய்துக்கிட்டே இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ரமலான் கழிஞ்சிட்டுன்னு வைங்க, 6 மாச காலத்துக்கு கவலைப்படுவாங்களாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நமக்கு அப்படியா இருக்குது? இல்ல பாய். ரமலான் வருது அல்ஹம்துலில்லாஹ், கண்ணை மூடி முழிக்க முன்னாடி டக்குன்னு போயிரும் பாருங்க. அப்படியே கண்ணை மூடி முழிக்க முன்னாடி 22 வந்துடும் அப்படியே. அப்புறம் ஒற்றைப்படி அறிவல் டக்க டக்க டக்குன்னு வந்து நம்ம எல்லாம் ஃபுல்லா பர்ச்சேஸ்ல இருப்போம். முடிஞ்சு போச்சு, எல்லாம் பர்ச்சேஸ்ல இருப்போம். ரமலான் முடிஞ்சிருப்போம். நம்ம என்ன அமல் செஞ்சோம்? கடைசியில் கை செய்தப்படுவோம். ரமலான் முடிஞ்சிட்டு வைங்க, அடடே பாய் சொன்னார கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கலாமே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாமே, கையில இந்த காசு தான தர்மம் பண்ணிக்கலாமே, கொஞ்சம் குர்ஆனை ஓதிக்கலாமே, இரவு 2 வணங்கிருக்கலாமே, முடிஞ்சு போச்சு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி, அதான் முதல்ல சொன்னதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறான், இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, கடந்த ரமலான்ல இருந்த மக்கள் இன்னைக்கு நம்மளோட இல்லை. அப்படித்தானா இல்லையா? நமக்கு தெரிந்த மக்கள், நம்மோட உறவாடியவர்கள், நம்மோட ஒன்றாக உண்டவர்கள், நம்ம கூடயே அடைந்தவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லையே, அவங்க கீழே போயிட்டாங்களே, நம்ம மேல இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறான். நீ அமல் செய்து கொள், இந்த ரமலானிலே நீ அதிகமான அமல்களை செய்து கொள், என்னுடைய பாவ மன்னிப்பை நீ அடைந்து கொள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்தார்கள், ஒவ்வொரு ரமலானிலும் அழைப்பாளர் ஒருவர் என்ன பண்றாரு, அழைப்பு கொடுக்கிறார். நன்மை செய்யக்கூடியவனே என்ன பண்ணு, நன்மை செய்ய முந்திக்கொள், நன்மையை தொடர்ந்து செய். தொழுறியா, இன்னும் அதிகமா தொழு. தான தர்மம் பண்ணக்கூடியவனே இன்னும் கொஞ்சம் கூடுதலாட்டு கொடு. நீ பாவ மன்னிப்பு செய்யக்கூடியவனா இன்னும் கொஞ்சம் பாவ மன்னிப்பு கேளு. நன்மை செய்யக்கூடியவனே நன்மையினால் முன்னேறி செல். தீமை செய்யக்கூடியவனே உனது தீமையை நீ தடுத்துக்கொள்.
நோன்புக்கு முன்னாடி அந்தந்த பாவங்களை செய்யறியா? கண்ணால, காதால, வாயால, கையால, கரத்தால, உள்ளத்தால, உறுப்புகளால் தீமை செய்யக்கூடிய மக்களா தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். செய்யறியா? நிறுத்திடு. சுப்ஹானல்லாஹ். இது எப்ப சொல்றாங்களா? இது ரமலான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் இரவுல இருந்து கடைசி இரவு வரைக்கும் வானவர் என்ன பண்றாரு? அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். நன்மை செய்யக்கூடியவனே முன்னேறி செல், தீமை செய்யக்கூடியவனே உனது தீமையை தடுத்துக்கொள், குறைத்துக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ரமலான் முடியக்கூடிய நாள் வரைக்கும் வானவர் ஒருவர் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், நரகத்திலிருந்து அதிகமான மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இரவிலும் வெளியெடுத்துக் கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப இந்த மாசம் நமக்கு தேவைதானங்க. அதனாலதான் அவங்க நினைச்சாங்கன்னா மற்ற மாதங்கள் எல்லா மாசமுமே ரமலானா இருக்காதான்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷத்தையும் நேரத்தையும் அல்லாஹ்வுக்காகவே செலவிடக்கூடிய மக்களா இருக்க நண்பானவர்களே. இந்த முசீபத்து இருக்கு பாருங்க, அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்படியே நன்மை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் கூட டைம் பாஸுக்கு நேரமே போமானுக்கு பாய். இந்த இஃப்தாருக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது, என்ன செய்யறது? இஃப்தாருக்கு இன்னும் 3.5 மணி நேரம் இருக்குது, என்ன பண்றது? கொஞ்சம் கையில இருந்தா அப்படியே கூட கொஞ்சம் பார்த்துக்கிட்டு டைமை பாஸ் பண்ணிடலாம். தயவு செய்து நினைக்காத அன்பானவர்களே, தயவு செய்து நினைக்காதீங்க. அதிகமா சாப்பிடாதீங்க. 3 விஷயத்த எடுத்துக்கிறங்க. அதிகமா சாப்பிடாதீங்க, அதிகமா தூங்காதீங்க, அதிகமா தேவையில்லாத பேச்சுக்கள் அந்த நாவினால பேசாதீங்க. ஒன்றை முற்றாக ஒழித்திடுங்க. இந்த மொபைல் போனை தூக்கி வச்சிருங்க. இல்ல பை, நாள குரான் ஓது, குரான் எடுத்து ஓது. அல்ஹம்துலில்லாஹ், குரான் எடுத்து ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ், தப்பே கிடையாது. ஓதத்தான் செய்யணும். அதிகமாக ஓதணும், சாதாரணமாக கூடாது. அதிகமாக குரானை ஓத வேணும். திக்ருகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு வேலையில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னா என்ன பண்ணுங்க? வாய் வேலை செய்யுது அப்ப நினைச்சிட்டே இருக்கட்டும். அல்லாஹ்வோட தொடர்போடே இருந்து கொண்டே இருப்போம். கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? உங்களுடைய நாவுகள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டே ஈரமாக்கி கொண்டிருங்கன்ற ரசூல் சொன்னாங்க. உங்களுடைய நாவுகளை என்ன பண்ணுங்க? நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டே ஈரமாக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த நாட்கள்ல அதிகமா செய்யணும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, எண்ணிக்கை கணக்கே தேவையில்லை, சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்? அல்லாஹ் என்ன பண்றான்? என் உள்ளத்தை பார்க்கறான். அதுக்கு கூலியை தான் ரப்புல் ஆலமீன். யா அல்லாஹ், உன்னை அதிகமா நின்று வணங்குற ரப்பே கொடு. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்துல வெட்கப்படுறானாங்க. சுப்ஹானல்லாஹ். எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ் யாரு? அல்லாஹு அக்பர். அவன் மகா பெரியவன், நம்ம எல்லாம் படைத்தவன், இந்த பூமியை படைத்தவன், வானத்தை படைத்தவன், சந்திரத்தை படைத்தவன், கடலை படைத்தவன், நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன். அவன் இந்த மனுஷனை பார்த்து வெட்கப்படுறான்னு சொன்னோம்னா, அல்லாஹ் அக்பர். எதுக்கு? ஏன் வெட்கப்படுறானா? ஒரு அடியான் இரு கரங்களையும் உயர்த்தி விட்டால் அந்த கரத்தை வெறுமனை அனுப்புவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னோம்னா நம்ம என்னங்க செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? அதிகமா வெட்கப்படணுமா இல்லையா? நம்ம ஏன் அட அவனே வெட்கப்படுறான், நான் அவங்கிட்ட கேட்காம இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய இரவு நேரத்துல பண்ணுங்க, உட்காருங்க, அமருங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து கையை தூக்குங்கிற புட்ட ரப்பே. கடந்த ரமலானுக்கு பிறகு ஷவ்வால்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் நான் பாவம் செஞ்சுட்டேன். யா அல்லாஹ், உன்னை தவிர என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தகுதி யாருக்கும் இல்லை ரஹ்மானே. என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் முற்றாக நீ ஒழித்து விடு, மன்னித்து விடு ரப்பே என்று கண்ணீர் மல்க, கண்ணீரை வடித்து உட்கார்ந்து கேளுங்கள் சகோதர சகோதரிகளே. எனதருமை அருமையான வாலிபர்களே, வாலிப பெண்களை, ஏன் அதிகமா பாவம் செய்யக்கூடிய காலத்துல இருக்கிறோம்? பாவம் செய்வதற்கு வசதி வாய்ப்புள்ள காலத்துல இருக்கிறோம். பாவங்களை செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் நிறைந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்ன பண்ணுங்க? ரப்புட்ட கையை தூக்கும். யா அல்லாஹ், நான் கண்ணால் செய்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடியா அல்லாஹ், அழித்து விடியா அல்லாஹ். என் கரங்களை கொண்டு நான் செய்த பாவங்களை எல்லாம் அழித்து விடு ரஹ்மானே. உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு யாருக்கும் தகுதி இல்லை யா அல்லாஹ். நீ தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய யா அல்லாஹ். ஆக என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. கேளுங்க கண்ணியத்துக்குரியவர்களே, கேட்போம். அப்படி கேட்டு
அந்த கையை வெறுமனே அனுப்புவதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் வெட்கப்படுறான்னு சொன்னோமானா சுப்ஹானல்லாஹ், இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? கண்ணியத்துக்குரியவர்களே, நினைச்சு பாருங்க, நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்ப இந்த மாசத்தை 2 நோன்பு ஆயிடுச்சா, 2 3 ஆயிடுச்சு. இது எவ்வளவு வேகமா போகும்னு சொல்ல முடியாது. மற்ற எல்லா நாளும் அப்படித்தான் போகும், அது வேற விஷயம். இருந்தா நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? 27 எப்போ, அடுத்து ஈது பெருனா எப்போ, முடிஞ்சது ஹலாஸ். துணி எடுக்கணும், அதுக்கு எடுக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும். அந்த எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறதுனால நம்மை விட்டு வேகமாக இந்த ரமலானுடைய மாதம் கழிந்து விடும். கண்ணியத்துக்குரியவர்களே, 10 தானே ஆச்சுப்பா, ஒரு 15க்கு மேல அமல் செய்யலாம் நம்ம நினைக்குவோம். டகார்னு 20 நின்றோம். 20ல விடக்கூடாது. 20ல இருந்து 30 வரைக்கும் எப்படியாவது நான் எல்லா அமலையும் செஞ்சிருவேன், ஒரு நேரத்தை கூட விட மாட்டேன் என்று நாம் நினைப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மை விட்டும் அது மிக வேகமாக அது கலண்டு விடும் அன்பானவர்களை. அதனால என்ன பண்ணுங்க, அதிகமான அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறுவோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டினானே, லஅல்லக்கும் தத்தகூன், என்னது பயபக்தி. இந்த ரமலானுடைய நோன்பு நம்மை பயபக்தி உடைய மக்களாக மாற்ற வேண்டும். எல்லா காலங்களிலும் தான் நீங்க பேசுறீங்க பாய், ரமலான்ல மட்டும் என்ன புதுசாக பேசுறீங்க, எல்லா காலத்தையும் உள்ளதானே இப்பவும் பேசுறீங்க என்று சொல்லி அப்படியே கடந்துட்டு போக கூடாது. ரமலான்லயும் நம்ம தொண்டை கிளிய கத்ததான் செஞ்சா, பேசதான் எல்லாம் கேட்கத்தான் செஞ்சாங்க. இருந்தாலும் ரமலான் வருது, நோன்புடைய காலம், சீக்கிரமா பள்ளிக்கு போவோம், உங்க என்ன எத்தனை பேருக்கு இருக்குது? இல்லையே. அப்ப எல்லா காலத்தை மாதமா ரமலானையும் நினைக்கிறோம் அன்பானவர்களை. அதுதான் நம்ம சொல்றது, எல்லா காலத்தை மாதிரிதான் ரமலானையும் நினைக்கிறோம். நினைக்க கூடாது. ஏன்? அது புனிதமிக்க ஒரு மாதம். அது ஷஹ்ருன் முபாரக். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் நிறைந்த மாதம் இந்த மாதம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவர் வராரு என்று சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய அவர் சொல்லதான் நம்ம குடும்பத்தை எல்லாரும் கேட்பாங்க. இல்ல ஒரு இமாம் வராரு, ஒரு பெரிய முக்தி வராரு, நம்ம என்ன பண்ணோம்? எதிர்பார்ப்போமா இல்லையாங்க? ஒரு வரவேற்பு கொடுப்போமா இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹ்ருன் முபாரக் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரக்கத்து பொருந்திய நிறைந்த மாதம். அப்ப அந்த மாதம் நம்ம கிட்ட வந்திருக்குது, நம்ம என்ன செய்யணும்? முந்திக்கிருவேன், நன்மையில் செய்வதற்கு முந்திக்கிருவேன். போன மாசம் தான் போவே இல்லை, போன வாரம் தான் லேட்டா போனேன், இந்த வாரம் சீக்கிரம் போய் ரமலான்ல இருக்கிறோம். நம்ம ரமலானுக்குள்ள வந்துட்டோம், அதுக்கு நன்மை இருக்குது. இமாம் மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பாக பள்ளிக்குள் வருவோம். என்ன வரணுமா இல்லையாங்க அன்பானவர்களே? எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம இப்படியே இருப்போம்? நினைச்சு பாருங்க, எவ்வளவு காலத்துக்கு நம்ம இப்படி இருப்போம்? நினைக்கவே முடியலங்க, நினைக்கவே முடியல. நேற்று 2 நபர்களை சொன்னாரு நம்ம பக்கத்து நண்பரு, அவரும் மூத்தா போயிட்டாரு, இவரும் மூத்தா போயிட்டாரு. சுப்ஹானல்லாஹ், அப்படியே உள்ளம் பதப்பதச்சிட்டு. மூத்து எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யுது, நம்மளே 1000 பேர்கிட்ட பேசிதான் இருக்கிறோம், யாருக்கு எப்ப மூத்து வரும்னு சொல்லி. இருந்தாலும் சில நபர்கள் நன்றா இருக்கிறாரு, ஆரோக்கியமா இருக்கிறாரு, அவரை போய் திடீர்னு மூத்தா போயிட்டான்னு சொன்னோம்னா ஒரு அதிர்ச்சி ஏற்படுதா இல்லையா? ஒரு டைலர் ஒருவர் நம்ம பக்கத்து சந்தில இருக்கிறாரு, மகரிப் தொழிட்டு வரும்போது அவர் சொல்றாரு, பக்கத்து இருக்காரு, பாய் அந்த இடியப்ப விற்பாரு அந்த பாய் மூத்தா போயிட்டாரு லோகர்ல பள்ளியில தொழுதுட்டு இருக்கும் போதே என்றார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த டெய்லர் இருக்கிறாரு, அவரும் மூத்தா போயிட்டாருன்றாரு. அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, யாருக்கு எப்ப மூத்து வரும் நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமாங்க? தெரியாது. அப்ப அந்த மூத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த ரமலானை நாம் உயிரோட்டம் உள்ள ரமலானாக மாற்றுவோம். எனக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தை எல்லாமே என்ன பண்ணுவேன்? அல்லாவுக்காக வேலை செய்யதான் செய்யணும். வேலை இருக்கு, கண்டிப்பா வேலை செய்யணும். பணியில ஈடுபடக்கூடிய அது இருக்கத்தான் செய்யும். வண்டியை ஓட்டுறோம் எல்லாம் ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அதோடு சேர்த்து இந்த புனிதமிக்க மாதத்துல இன்னும் சில அமல்கள்லாம் செய்துக்கிறேன். இந்த நாவை கொண்டு சொல்றேன், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய நினைவோடே இருங்க, அல்லாஹ் புகழுங்க. என்னங்க அல்லாஹ் எப்படிங்க புகழ்றது? அல்லாஹ் எப்படி புகழ்றது? கடப்பாரி எடுத்துட்டு போய் மரத்தை அந்த மலைகள் எல்லாம் உடைச்சி வெட்டி எடுத்து கொண்டு போடுறதா? இல்லையே அன்பானவர்களே. இந்த நாவால சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு தட்டு நிறைய சோத்தை தின்று போட்டு வயிறு புடைச்சிருச்சு, என்ன சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, போதுங்க. இதாங்க ரப்ப புகழ்றது. ரப்ப புகழ்றதுன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை உணருங்க. எனக்கு எந்த தகுதியும் இல்லாத எனக்கு
இந்த மாதிரி பேசுவதற்கு நாம கொடுத்திருக்கானே, அல்ஹம்துலில்லாஹ், உனக்கே எல்லா புகழும் ரப்பே சுப்ஹானல்லாஹ். இந்த உணவை எனக்கு இலகுவாக கிடைக்க செய்தானே, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்க கண்ணியத்துக்குரியவர்களை. சுப்ஹானல்லாஹ். உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை உறுப்புகள், உள்ளுக்குள்ள நரம்பு, நாக்குக்குள்ள நரம்பு சொல்றான், கண்ணுக்குள்ள நரம்பு சொல்றான், எத்தனை கிலோமீட்டர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவுங்க சுப்ஹானல்லாஹ். அதாங்க அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறான். நீ என்ன பத்தி சிந்திக்கணும்னா வெளி உலகத்துக்குலாம் நீ போக வேணாம்பா, உன் உடம்பே பாருன்றான் அல்லாஹு தஆலா. உன் உடம்புக்குள்ளேயே பாரு. அட எவ்வளவு உறுப்புகளை நான் எங்கெங்க பொருத்தணுமோ அங்க பொருத்தி வச்சிருக்கிறேன். அது எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்று என்னை நினைத்து என்னை புகழ், எனக்கு நன்றி செலுத்து. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவளே, மேட்ச் பாக்ஸ் கொடுத்தவனுக்கே என்ன பண்றான், தேங்க்ஸ் சொல்றான். அப்படித்தானா இல்லையா? மேட்ச் பாக்ஸ் கொடுத்தவனுக்கு புகைப்பிடிப்பு இருக்கு, சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்கு தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார்னு 3 முறை தேங்க்ஸ் சொல்றான். அட உனக்கு ரப்பு கொடுத்துருக்கானப்பா, அல்லாஹு அக்பர். எண்ணற்ற உறுப்புகளை, உடம்புண்டா அப்படித்தான் இருக்கும் பாய். எப்படி வியாக்கியானம் பேசுறது பாய்? ஒரு மனுஷனா இப்படிதான் இருப்பான், ஒரு உடம்புண்டா இப்படிதான் இருக்கும். 2 கண்ணு இருக்கும், ஒரு மூக்கு இருக்கும், ஒரு வாய் இருக்கும், 2 கை, 2 காலு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். கிட்னி இருக்கத்தான் செய்யும், பல்லு இருக்கத்தான் செய்யும். அட நீ ஒவ்வொன்றும் கணக்கு போட்டு பாடுற, அப்ப தெரியும். நீ சொல்றிய கண்ணு, காது, மூக்கு, கிட்னி, இதயங்கள் எல்லாம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒரு பல்லு 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குங்க. பல் டாக்டர் வரல நினைக்கிறேன். ஒரு பல்லு 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது, அமெரிக்கன் பல்லு. 32 36 பல்லா, 36 லட்சம் ரூபாய் உள்ள வாய்க்குள்ளே வச்சுக்கிறேங்க. சுப்ஹானல்லாஹ். கிட்னிக்கு எவ்வளவுங்க கொடுக்க, லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறான். அன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் அதிகமா கடத்துற பழக்கம் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு போட்டிருக்கான். காரணம், அந்த உறுப்புகளை எல்லாம் என்ன பண்றான், எடுத்து ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணிடுறான் அப்படியே. சுப்ஹானல்லாஹ். ஈவு இறக்கம் என்பது கெடுகளவும் இல்லை. மருத்துவம் படித்தவர்கள் சில கேடுகட்டவர் இருக்கிறார்கள். என்ன செய்யறான், இந்த உறுப்புகளை அழகா சில 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 நம்ம மனிதனுடைய உறுப்புகளை என்ன பண்றான், புள்ளைய கூட்டிட்டு போய் உறுப்புகளை திருடி விற்கிறான். இவனை விட கேடுகட்டவனா இருப்பானா? ஏன்? அதுக்கு பல லட்சத்தை கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். புகழுங்கள் ரப்பே. யா அல்லாஹ், எண்ணற்ற உறுப்புகளை எனக்கு நான் எந்த விதமான, நான் கேட்டு தராமல், எந்த விதமான என்னுடைய முயற்சியும் இல்லாமல் நீயாக வழங்கினாய். யா அல்லாஹ், உனக்கே புகழிடங்களும் ரப்பே. என்ன பண்ண, கையை தூக்குங்க, கையை தூக்குங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக சொல்ல சொன்னாங்க. யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கும், உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், உன்னை வணங்குவதற்கும் எனக்கு அருள் புரி. கேட்கணுங்க, ரப்புட்ட கேட்கணும். ரப்புட்ட கேட்காத பார்த்து அல்லாஹ் குறைபடுறான், கோபப்படுறாங்க. ஆனா மனுஷங்கிட்ட மனுஷன் கேட்டா ஒரு முறை கேட்டா தருவார் பாய், 2 முறை கேட்டா கொஞ்சம் முகஞ்சொலிப்பாரு, 3வது கேட்டோம்னா ஆள் இல்லைன்றார். அப்படித்தானே இல்லையா? உலக நடைமுறை அதானுங்க. நீங்க ரப்புட்ட கேளுங்க, அத நீ கேட்க கேட்க சந்தோஷப்படுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களை, நேரம் பறக்கும். அப்படியே நேரம்னா நிக்கவே செய்யாது. ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும், இப்ப முடிஞ்சு சும்மா முடிஞ்சிடும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையே. அப்படித்தான். பிறந்த 61 வயசாச்சா எனக்கு, அப்படிங்க அப்பா, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது, இப்பதான் 2 வயசு மாதிரி இருந்தது, இவ்வளவு காலம் ஆயிடுச்சா? அல்லாஹு அக்பர். எவ்வளவு வேகமா பாஸ்டா போயிருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் அப்படித்தான். அப்ப நேரம், காலம் நம்மளை விட்டு வேகமாக கடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கடந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு முன்பாக என்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன போனோம், நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போம். ஏன்? அவன் நமக்கு கொடுத்த அந்த உறுப்புகளுக்கே நன்றி செலுத்த. சுப்ஹானல்லாஹ், கணக்கே கிடையாதுங்க. அவன் கொடுத்த நம்ம கணக்கு போட்டு பார்த்தேன்னு வைங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிக்க வழங்கி இருக்கிறான் அருள் பலங்களை. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமா அமல் செய்யுங்க, பேசுறத குறைங்க, தூக்கத்தை கொஞ்சம் குறைங்க. ஏன்? அல்லாஹ்வுக்காக. இரவு நேரங்கள்ல வந்து நின்று வணங்குங்க. வணங்கிட்டு போறீங்களா, உரை நிகழ்த்த உட்கார்ந்து கேளுங்க, ஒரு 1/4 மணி நேரம் கேளுங்க. கேட்டுட்டு போய் அமல் செய்யுங்க. போற வழியிலேயே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சொல்லிட்டு போனுங்க. 4 பேரை பார்த்தோம்னா, பாய் நல்லா இருக்கீங்களா பாய், சந்தோஷமா சிரிங்க, கையை கொடுங்க. பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அன்பர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு நரகிலிருந்து காக்கக்கூடிய கேடயம். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கேடயம்னா என்னதுங்க? எதிரிட்டு நம்மளை தற்காத்துக் கொள்வதுதானே கேடயம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயம்ன்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க அது. நரகம் சாதாரணமானதா? அப்ப அங்க நம்ம போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நோன்பு பிடிக்கணும். நோன்பு பிடிப்பதின் காரணமாக
நம்முடைய உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கணும். நம்ம அப்படிதான் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு பிடிச்சோம்னா ஒரு அளவுக்கு தக்குவா நம்மள்ட்ட வந்துடும். கெட்ட பார்வையை பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டோம். பாய் நான் நோம்பு பிடிச்சிக்கிறேன் பாய், நான் நோம்பு பிடிச்சிக்கனால என்ன பண்ண மாட்டேன், டிவிலாம் பார்க்க மாட்டேன், நான் அதெல்லாம் பேச மாட்டேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மற்ற நாள்ல இருக்கணும். எப்படி அல்லாஹ் நோம்புல மட்டும் நம்ம பார்க்கல, ரமலான்ல மட்டும் ரப்பில் அல்லாஹ் இல்லைங்க, எல்லா காலத்தையும் அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான். நோம்புல மட்டும் 4 சோத்துக்குள்ள உட்கார்ந்து டீயோ பிஸ்கட்டே திங்காம உட்கார்ந்துச்சோம்னா அப்ப அல்லாஹ் பாக்குறான்னு சொல்றோமே, அது அந்த நோம்புல மாத்திரம் இல்ல, எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான். பிதரின் நரம்பை விட சமீபமா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா. உங்களுடைய பிடரின் நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன்னு கேட்கிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீபன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அவன் அனுப்புனுங்க, என் அடியார்களே எங்கிட்ட நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாசி வ பையினாத்தி வல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்துடைய 185 வசனத்துக்கு அடுத்ததா சொல்றான், வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட தெரியுமா? அதுலதான் என்ன பண்றோம், நம்ம ஓதக்கூடிய அந்த அருள்மறையாம் திருமறை இறங்கிச்சு, நம்ம இறக்கி வைத்தோன்றான். நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்தறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. ஆகையா அந்த மாசத்தை யார் அடைகிறாரோ அவங்க நீங்க நோவு பிடிச்சிக்கிறீங்க, நோயில இருக்கிறீங்க, பிரயாணத்திற்கு என்ன பண்ண நோம்பை விட்டுட்டு மத்த நாள்ல பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். நபியே என்ன பத்தி உங்கள்ட்ட கேட்டேன் சொல்லுங்க, நீங்க நான் சமீபத்துல இருக்கிறேன், எங்கிட்ட அவங்க கையேந்தி கேட்கட்டும்ன்ற அல்லாஹ் தஆலா சொல்லித்தராங்க ரப்புல் ஆலமீன். இப்ப கேட்கணுமா இல்லையா? எங்கிட்ட எல்லாம் செல்வம் கரெக்டா இருக்கு பை அல்ஹம்துலில்லாஹ், போதுமான அளவுக்கு நான் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் என் பேரன் பேச்சு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். அப்புறம் பேரங்காலத்துல பாத்துக்குவான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்ம இருமாப்ப கொல்ல முடியுமா? பெருமை அடிக்க முடியுமா? அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அல்லாஹ் ஆலம், நமக்கு தெரியாது. பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் எல்லாம் ஒரு சில நேரங்களே நம்ம அல்லாஹ் இப்ப டக்குன்னு மாத்தி விட்டாரா இல்லையாங்க? கையேந்திர ரோட்ல நின்று ஓட்டுண்டு ரொட்டிக்கு சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை குறித்து அவனிடத்திலே கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் பாவம் செய்யக்கூடிய, பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். பாவம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணோம், அல்லாஹ்ட்ட அதிகமா அந்த மாசத்துல பாவ மன்னிப்பு கேளுங்க. முதல்ல அதான் நம்ம சொல்றோம். ஷஹருடைய நேரம் வருது பாருங்க, அந்த நேரத்துல டிவியை போட்டு யார் நல்லா பேசுறாங்க கமெண்ட் தயவுசெய்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? அந்த நேரம் துஆக்குரிய நேரம், எல்லாத்தையும் மனசுல ஆழமா பதிஞ்சு வச்சுக்கிறீங்க. அந்த ஷஹருடைய நேரம் என்ன நேரம்? துஆக்குரிய நேரம், இஃப்தாருடைய நேரம், கதை பேசுற நேரம் கிடையாது. கஞ்சியும் வடையும் பஜ்ஜியும் கணக்கு போற நேரம் கிடையாது. என்ன நேரம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 சந்தோஷங்கள் யாருக்கு? யாருக்கு? நோன்பாளிக்கு. ஒன்று இஃப்தார் நேரம். ஏன்? அதிகாலையில இருந்து மகரிப் வரைக்கும் பசியோடு இருக்கிறோம், தண்ணி கிடையாது, எதுவுமே இல்ல, பசி பட்டினி, வயிறு கத்த 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 கதன்னு கொதிச்சிட்டு இருக்குது. அப்ப வச்சுக்கிறாங்க, வடை வச்சுக்கிறாங்க, போண்டா வச்சுக்கிறாங்க, சம்சா வச்சுக்கிறாங்க, சந்தோஷம். சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம சாப்பிட்டுருவோம். எப்படி? என்ன சந்தோஷம்? இப்ப நம்ம சாப்பிட்டுருவோம் அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம் வருதா இல்லையாங்க? வரணும், சந்தோஷம் வரணும். ஏன்? அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிச்சுக்கிறோம், அவன் நம்ம நோன்பு திறக்க வச்சுக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷம். அப்ப ஏற்பட ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டாலும் கூட இங்க போர்ல மாண்டு போர்ல கொல்லப்பட்டு அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் என்ன பண்றான் கேட்டோம்னா, பறவையுடைய உருவத்துல என்ன பண்றான், உயிரை புகுத்தி சொர்க்க லோகத்தை சுத்திட்டே இருக்குமாமா. அல்லாஹ் தன்னுடைய என்ன பண்ண பிரகாசத்தை காமிச்சு நீங்க வேற என்ன விரும்புறீங்கன்னு கேட்பான் அவங்கள்ட்ட. அவங்க சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு இன்பங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அல்லாஹ் விட மாட்டானாமா. இல்ல நீ கேளுப்பா, எதையாவது ஒண்ணு கேளு என்று சொல்லுவானா. இதுக்கு மேல அவர் என்னத்தை கேட்கறது? யா அல்லாஹ் எங்களுக்கு ஒண்ணுமே கேட்க தெரியலையே நம்மனா. அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றி காய்ப்பானா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த பிரகாசம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த நோன்பாளிகளுக்கு அங்க ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்ப நோன்பாளிகளாக நம்ம இருக்கணும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆகையால் நோன்புடைய காலங்களிலே நோன்பை விடாமல் அல்லாஹ்வுக்காக பிடிக்கணும். யார் ஒரு அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பை நோக்கிறாரோ 70 ஆண்டு காலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் தூரமாக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, வாலிபர்களை, சின்ன பிள்ளைங்க கூட நோன்பு பிடிக்க வைங்க.
நேரம் குறைவாக நிறைய செய்திகளுக்கு சொல்லலாம், முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நம்மளுடைய ஆயுளும் சீக்கிரம் டக்குன்னு கடந்து போயிடும். அப்ப என்ன பண்ணுங்க, கிடைக்கிற நேரத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தை அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் வழங்க வேண்டும் என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ரமதானன் ஈமானன் வ இஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் ரமதானுடைய மாதத்தை நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? நம்பிக்கையோடும் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் யா அல்லாஹ் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சது. ஏன் இது அப்படிப்பட்ட மாசங்க இது. மற்ற மாசத்திலையும் அல்லாஹ் பாவம் மன்னிக்கிறான், கேட்டா மன்னிக்கத்தான் சரி, இல்லாம இல்ல. இருந்தாலும் கூட இது பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு மாதம். அதனால என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி ஈமானோடும் ஏழை நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்து என்ன பண்ணுங்க, அதிகமான முறையில் என்ன பண்ணுங்க, நோன்பு நோக்கக்கூடிய மக்கள். இன்னொரு முறை சொன்னாங்க, மண் காண ரமதானன் ஈமான விருத்தி சாப்பிடும் உலகம் மாத்தக்கத்தம் இந்த நம்பிக்கை. யார் ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக என்ன பண்ணுங்க, இரவு நேரத்தில் நின்று வணங்குங்க. அந்த இரவு தொழுகை ரொம்ப குறைஞ்சது, நம்ம 8 ரக்காத் தான், பிளஸ் ஒரு 3. அந்த 3 கூட பெரும்பாலுங்க தொழுவது இல்லை, வீட்டுல போய் தொழுறோம்லாம் நம்ம போறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த 8 கூட என்ன பண்ணுங்க, இமாமோட சேர்ந்து நின்று தொழுவோம் நம்ம. சரிங்களா? நாளை தொழுவுறது, நாளில் உட்காந்துடுறான். சின்ன பையன் நாங்க கூட பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட உட்காந்துக்கிறாங்க. அப்படியே பெரியவங்க எல்லாம் கூட 23 ரக்காத் அங்க நின்று தொழுவுறாங்க. வயசானவங்க எல்லாம் கூட 23 நின்று தொழுவுறாங்க அங்க நின்றுகிட்டு. நம்ம பிள்ளைங்க 8லயும் 4 குறைச்சி 4ல உட்காந்துடுறான். கீழே என்ன கால் வலிக்குன்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பலகீனமா நம்ம போயிட்டோம் பாத்தீங்களா? ஆகையினால் வாலிபர்களே, சகோதரர்களே, வாலிப பெண்களை, இந்த மாசத்துல நின்று வணங்குங்க. நம்முடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுங்க, இந்த மாசத்தை நம்ம உயிரோட்டம் உள்ள மாசமா மாத்தும். பொய் பேசாதீங்க, அதிகமா தூங்காதீங்க, தூக்கத்தை குறைச்சி, தூக்கம் வரத்தான் செய்யும், பசியோடு தூக்கம் வரத்தான் செய்யும், தூக்கத்தை குறைச்சுங்க. குர்ஆன் உட்கார்ந்து ஓதுங்க அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? குர்ஆன் உட்கார்ந்து ஓதுங்க. டிவி பக்கம் போவாதீங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, டிவி பக்கம் போவாதீங்க. டிவிக்கு பெரிய பெட்ஷீட்டை போட்டு மூடிடுங்க. அந்த நேரத்துல குர்ஆன் எடுத்து ஓதுங்க. எனக்கு ஓத தெரியலையே பாய் இப்படி சொல்றீங்களா, தர்ஜிமாவை எடுத்து படிங்க, ஓதுறத கேளுங்க, காதுல கேளுங்க. சரி, மொபைல் வச்சிருக்கீங்கல்ல, குர்ஆனை போட்டு அப்துல் பாசித் ஓதிட்டே இருப்பார். அது பாட்டுல கிராத்து, நிறைய கிராத்து வந்துகிட்டே இருக்குது, அதை கேளுங்க, தர்ஜிமா வைத்து படிங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, திக்ர் அதிகமா செஞ்சிட்டு இருங்க, பாவ மன்னிப்பு பெறுங்க. மெயினா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். கணக்கு வழக்கு இல்லாம சொல்லிட்டே இருங்க. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை சொல்லி இருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குது, சொல்லிக்கிட்டே இருங்க. அதிகமா ரப்புட்ட கையேந்தி கேளுங்க. நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ரப்புட்ட முறையிடுங்க. யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஆட்சியாளர்கள் தாரப்பே, எங்கள் மீது துவேஷம் காட்டக்கூடிய, எங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஆட்சியாளனுக்கு ஒண்ணு புத்தியை கொடு, இல்ல அழிச்சு தூக்கிறாள. கேளுங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நம்ம சிரமங்களையும் நோய் நொடிக்காத ரப்புட்ட கையேந்தி. யா அல்லாஹ், குடும்பத்து இத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, மருத்துவமனையுடைய செலவோடு இருக்கிறாங்க. யா அல்லாஹ், மருத்துவமனையின் கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தெரியும். யா அல்லாஹ், எங்களை குணமாக்கி தாரப்பே. கேளுங்க, ரப்புட்ட கேளுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வே எவ்வளவு துஆவை கற்றுத்தராங்க. எவ்வளவு செய்திகளை படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், பாட்டை படிக்கிறோம், மனசுல பதிஞ்சு தகாரண்டு. குர்ஆன்லயே துஆக்கள், ஹதீஸ்ல துஆக்கள் நம்ம மொபைல்லயே இருக்குது. என்ன பண்றீங்க, பாருங்க, படிங்க, அதிகமா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்து ரமதானை போன்று இன்னும் அதிகமான ரமதானை அடையக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அந்த ரமதானை அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் நமக்கு தந்தருள்வானாக. ரமதானை அடைந்தும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் கூடிய எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே இல்லையா? சிறைச்சாலைக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நோன்பு சரியா நம்ம மாதிரி நோக்க முடியுமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப என்ன செய்யுங்க, கேளுங்க, ரப்பே
எங்களுக்கு அதிகமான ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தர ரஹ்மானே, அதில் அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் தர ரஹ்மானே என்று என்ன பண்ணுங்க, அதிகமா கேளுங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் பல ஆண்டுகள் நமக்கு ஆயுளை ஈட்டி தந்து அதிகமான அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கி தந்துடுவான் என்று நான் துஆ செய்கிறேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. இடம் இல்லைன்னா மேல போக சொல்றீங்களா, முடிக்க சொல்றீங்களா? ரெண்டு ஓதையிலேயே முடிச்சுட்டேன். இதை முடிச்சாச்சு, ஒண்ணுதான் ஓதிக்க. இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க, நம்ம பள்ளிவாசல்ல இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அது நீங்க எல்லாம் அறிந்ததுதான். அதுக்கு 7000 ரூபாய் ஒரு நாளைக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு செலவுகள் இருக்கு, முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாசத்துல அதிகமா எவ்வளவு நம்ம செலவு பண்றோமோ அல்ஹம்துலில்லாஹ் தான தர்ம ரப்புக்காக செய்யக்கூடியதை கணக்கு வழக்கெல்லாம் அல்லாஹ் தருவான் என்பதை உணர்ந்து அதிகமான முறையில் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஆளும் பொறுப்பெடுத்துக்க. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொருத்தரும் இந்த நாளைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்ன பண்ணுங்க, பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த சிரமத்தை குறைத்து, நான் பல ஜும்மா ரமதான சொல்றதுதான், கடைசி வரைக்கும் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. தயவு செய்து அந்த நிலையை கொண்டு வர விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் என்ன பண்றேன், இந்த நாளைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். 30 நாளைக்கு 29 நாளைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த அறிவிப்பை மறுமுறை செய்ய முடியாத அளவுக்கு நீ என்ன பண்ணுங்க, பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கூலியும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதில் உறுதி, எந்த சந்தேகம் இல்லை என்பதை உணர்ந்து அதை உதவி செய்யக்கூடிய நல்ல மக்கள் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக. அக்கீமுஸ்ஸலாம்.